வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி என்னுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கொண்டு பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோம். இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுகின்ற இறுதியான ஓடிஐ போட்டி நேற்றைய தினம் முற்றுப்புள்ளி அடைந்துள்ளது. நியூசிலாந்து 2-1 என்ற கணக்குல கோப்பையை தூக்கி இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல துடுப்பாட்டம் ஆடிய நியூசிலாந்து அணி 337 ஓட்டங்களுக்கு மேல குமிக்கிறாங்க. இதுல டேரில் மிச்சல் தொடர்ச்சியான தன்னுடைய இமாலய போமை காட்டியிருந்தாருன்னு தான் சொல்லணும். நேற்றைய தினம் 137 ஓட்டங்களை விளாசி இருந்தாரு. அவரோட இணைப்பாட்டத்துல ஈடுபட்டிருந்தாரு நம்முடைய கிளைம் பிலிப்ஸ். அவரும் ஒரு 100 ஓட்டத்தை அடிச்சு இந்திய அணியை நவர்த்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்திய பந்து வீச்சாளர்கள் வாங்கன்னு வாங்கி கட்டிக்கிட்டாங்க தான் சொல்லணும். பதிலுக்கு துடுப்பாட்டம் ஆட வந்த இந்திய அணி 296 ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்குகளும் இழந்திருந்தாங்க. என்றாலும் நம்மளுடைய விராட் கோலி தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ நான் இந்த ஓட்டத்தை சேஸ் பண்றேன்ற மாதிரி தன்னந்தனியாக நின்றிருந்தாரு. 124 ஓட்டங்கள். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு அரைச்சதத்தையும் ஹர்ஷித் ராணா ஒரு அரைச்சதத்தையும் அடிச்சிருந்தாங்க. சுப்மன் கில் என்ற ஃபோம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சுப்மன் கில்லுக்கு பதிலாக ருத்ராஜ கொண்டு வரலாமா? நேற்று தினம் 41 ஓட்டங்களால இந்திய அணி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்திய மண்ணுல முதலாவது ஓடிய சீரீஸை தோக்குறாங்க. அதே மாதிரியே கடந்த ஆண்டு நடைபெற்ற 3 டெஸ்டையும் வலிச்சு துளைச்செடுத்தாங்க நியூசிலாந்து அணி மிகப்பெரிய ஒரு தலையடியாகவே இந்திய அணிக்கு இருக்கும் என்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். இத்தொடர்ந்து விரிய முடிக்கலாம். உங்கள் எம்ஜே பவி நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடைபெறுகின்ற T20 போட்டியில உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எம்ஜே பவி. டாடா.